அந்த அன்பு எங்கே தொடங்குது தெரியுமா? உங்கள் மனசு வந்து ரொம்ப இலக்கியத்தோடு தோய்ந்து போகணும். மாற்றமே இல்லாத இலக்கியம் தான் காரணம். அவர் சொன்ன சகாயம் IAS ஆனாலும் இப்போ வந்து தலைமைச் செயலாளராக ஓய்வு பெற்றார். தலைமைச் செயலாளர் ஓய்வு பெற்றவர் இறையன்பு. அவர் பாருங்கள், தலைமைச் செயலாளர், அவர் சீஃப் செக்ரட்டரி. இருக்கிற அத்தனை IAS ஆஃபீஸருக்கும் அவர் தான் வந்து சீஃப். அப்படியான IAS ஆஃபீஸரும் எனக்கு எந்த பதவியும் வேணாம். அவர் கொடுத்தது நிறைய பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. முதல்வரே சொன்னார், நிறையா உங்களுக்கெல்லாம் கொடுக்குற காத்திருக்கணும்னு. எதுவும் வேணாம், எனக்கு தேவையானது என் இலக்கிய பணி, என் படிப்பு, பேச்சு, படைப்பு, அதுதான் வேணும்னு இன்றைக்கி முழுக்க சுற்றிட்டு இருக்கார். எவ்வளோ பெரிய அன்பு அவருக்கு இருந்திருக்கும் பாருங்கள் அந்த இறையன்புக்கு. அவருடைய தொடர்ச்சிக்கு காரணம் இலக்கியம், படிக்கணும், அப்புறம் படைக்கணும். அந்த படிப்பதற்கான தொடர்ச்சி தான் புத்தகம். அவர் சிவா சொன்ன மாதிரி முதலே அவர் சந்திக்கும் போதே எனக்கு எடுத்து காமிச்சது அந்த சகாயம் புத்தகம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு புத்தகம் கேட்டாலும் நான் இந்த புத்தகம் படித்தேன், அந்த புத்தகம் பார்த்தேன் அப்படி தான் பேசுவாங்க. ஆசிரியர்கள் இப்படி தானே பேசணும். இல்லை நேற்று 3 ரூபா வட்டி கொடுத்தேன், இன்றைக்கி 2 ரூபா வட்டி கொடுத்தேன் நான் பேசணும். இல்லை நிலைமை அப்படி இருக்குது. உண்மையாக யோசிச்சு பாருங்கள். அப்படிலாம் இல்லை. அது இலக்கியம் பேசுகிற ஆசிரியர்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆளுமையாக இருந்தாங்க. சூமி காளிமுத்து அவர் தான் இங்கே தான் இருந்து தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்றார். அவரெல்லாம் எப்போதும் புத்தகத்தோடு தான் இருப்பார். மார்க்சிம் கார்கியுடைய தாய் நாவல்லாம் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அது என்ன தெரியாது, ஆனால் அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கி அந்த காட்சி ஞாபகம் இருக்குது. மார்க்சிம் கார்கியுடைய தாய்னா என்ன நாவல் தெரியும், பின்னாடி படித்தோம். அப்படி படித்து கொண்டே இருக்கிற தலைமுறை தான் இன்னொரு பெரிய தலைமுறையை, நல்ல தலைமுறையை படைக்க முடியும். அந்த படைக்கிற வாய்ப்பு அவருக்கு நிறைய கிடச்சிருக்கு. அப்படி நிறைய வாய்ப்புகளுக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கெல்லாம் சொல்கிற வழிமுறையெல்லாம் நிறையா இருக்குது. நான் ஒரு 2 நூல் மட்டும் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஆசிரியர்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஆயிஷா நடராஜனுடைய ஆயிஷாங்கிற பத்திரிகை, ஆயிஷா தான் அவருடைய பேர், அதான் ஆயிஷா நடராஜன். சின்ன புத்தகம், அதுலேருந்து தொடங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று ஜப்பானுடைய டோட்டோசென், அது படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, கதை தான் அது. டோட்டோசென்கிற புத்தகம் வந்து முழுக்க நல்ல ஆசிரியர்கள், கண்டிப்பாக ஆசிரியர்கள்லாம் அது இருக்கணும்.